ஸோ இப்போ ரெனைசான்ஸ்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஓகே, இந்திய மறுமலர்ச்சி, இந்திய சமூக மற்றும் மத சீர்திருத்தம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ள ஐரோப்பியர்கள் என்ட்ரு ஆனாங்களே, ஓகே, யூரோப்பியன்ஸ் என்ட்ரி, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், அது எப்படி நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்தியாவில் மொத்தம் 5 யூரோப்பியன் கண்ட்ரீஸ் என்டர் ஆச்சு. குரோனாலஜிக்கல் ஆர்டரில் பார்க்கலாம். ஏன் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் பார்க்குறோம்னா, ஹிஸ்ட்ரி இஸ் நத்திங் பட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஈவெண்ட் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். கரெக்ட் தானே? ஒரு சம்பவம் நடக்குது, பல சம்பவங்கள் நடக்குது. இந்த சம்பவங்கள் எல்லாம் தேதி வாரியாக அரேஞ்ச் பண்ணுறது தான் வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த வரலாறை முதல்ல யார் எழுத ஆரம்பிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஓகே, 6th to 5th century பிசி, 600லேருந்து 500 பிசி வாழ்ந்த ஒரு கிரீஸ் நாட்டை சார்ந்தவர், ஓகே, ஹெரோடோட்டஸ் அப்படின்றவர். இந்த ஹெரோடோட்டஸ் அப்படின்றவர் 600லேருந்து 500, அதாவது 6th to 5th century பிசியில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. அது என்ன 6th to 5th? எப்பவுமே 5th to 6th தானே போவோம். ஓகே, நீங்கள் பிசியை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு கிராஃப் எடுத்துக்கோங்களேன். அந்த கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துங்க, 0 இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துருப்பீங்க. இந்த எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ் பாசிட்டிவ், எக்ஸ் நெகட்டிவ்னு 2 இருக்கும், எக்ஸ் எக்ஸ் டேஷ். இந்த பாசிட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 அப்படின்னு போகும். எக்ஸ் நெகட்டிவ் சைடு, அதாவது எக்ஸ் டேஷ் சைடு பார்த்தீங்கன்னா 0 -1 -2. ஸோ நம்ம கிராஃபை படிக்க ஆரம்பிக்கும் போது, கிராஃபை லெஃப்ட் டு ரைட் பொசிஷனில் படிக்க ஆரம்பித்தா எப்படி படிப்போம்? 3, அதாவது -3 -2 -1 0 1 2 3 இப்படி தானே படிப்போம். -3 -2 -1 0 1 2 3. ஸோ இந்த 0 அப்படின்ற வருஷத்தில் தான் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்தாரு. ஓகே, பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டாக இருந்தது. ஏன்னா இந்த நம்ம கேலண்டர், நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கேலண்டரை ஜார்ஜியன் கேலண்டர் சொல்லுவாங்க. இந்த ஜார்ஜியன் கேலண்டர் கிறிஸ்டியானிட்டியை தான் அடிப்படையாக வச்சு எழுதப்பட்டது. ஸோ இந்த கிறிஸ்டியானிட்டியில் இயேசு பிறந்த வருஷத்து தான், அதாவது பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் டெத் தான் இருக்கு, அது முன்னாடி இருந்த பேர். ஓகே, ஸோ இந்த பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் டெத் ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிமு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன். ஸோ இந்த கிமுவில் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரிவர்ஸில் தான் வரும். 6 5 4 3 2 1 0 1 2 3 4 5 6. ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் தான். ஸோ அந்த 6 to 5 century பிசி, பிஃபோர் கிரைஸ்டில் வாழ்ந்தாருக்கார். ஸோ அப்போது இப்படி தான் வரும், 600லேருந்து 500, இந்த இடைப்பட்ட 100 வருஷத்தில் ஏதோ ஒரு அந்த செஞ்சுரியில் வாழ்ந்து இறந்து போன ஒரு நபர், அவர் பேர் ஹெரோடோட்டஸ். ஸோ இந்த ஹெரோடோட்டஸ் கிரீக் நாட்டை சார்ந்தவர். ஸோ இவருடைய பேரில் தான் இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்ற கான்செப்டே அமைஞ்சிருக்கு. அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு, அவர் தான் முதல்ல அந்த வரலாற்று நிகழ்வை மென்ஷன் பண்ணி வைக்கிறார். ஸோ இவரை தான் வரலாறின் தந்தை, ஓகே, ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹெரோடோட்டஸ். அதனால் எப்பவுமே ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது என்ன நம்ம மனசில் வச்சுக்கணும்னா, ஹிஸ்ட்ரி ஒன்றுமே இல்லை, நடந்த சம்பவத்தை, ஓகே, சம்பவம் நடந்திருக்கலாம். இந்த சம்பவம் நடக்கும்போது எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலுமே நம்ம என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும், அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணது யார், அந்த ஈவெண்ட்டில் என்ன நடந்தது, அந்த ஈவெண்ட் எப்படி நடந்தது, அந்த ஈவெண்ட்டோடைய விளைவு என்ன. சிம்பிள், அவ்வளோதான் வரலாறு. வரலாறு என்ன? ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு, ஏதோ ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு, அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணது யார், நேம், அவங்களுடைய நேம் தெரிஞ்சுக்கணும். அந்த ஈவெண்ட் எந்த இடத்துல நடந்தது, பிளேஸ். இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கான காரணம் என்ன, ரீசனிங், காஸ். இந்த ஈவெண்ட் நடந்ததால நடந்த இம்பாக்ட்ஸ் அல்லது ரிசல்ட் என்ன. ஓகே, இதை தெரிஞ்சுக்கிட்டாலே சப்போஸ் இந்த ஈவெண்ட் நடக்கலைன்னா என்ன ஆயிருக்கும், இந்த ஈவெண்ட் வேற மாதிரி நடந்தால் என்ன ஆயிருக்கும்னு அனாலிட்டிக்கலாக, லாஜிக்கலாக உங்களால் யோசிக்க முடியும். ஓகே, ஸோ இந்தியாவுக்கு முதல்ல வந்த ஐரோப்பியர்கள் போர்ச்சுகீஸ்கள். ஓகே, இந்த போர்ச்சுகீஸ் ஏன் இந்தியாவுக்கு வரணும்? முதல்ல ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் இந்தியாவை சிந்திக்கிறதுக்கான காரணம் என்ன, இந்தியாவை தேடி வர்றதுக்கான காரணம் என்ன? ஐரோப்பாவுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கோல்டு கிளைமேட்டிக் கண்டிஷன். ஒரு சராசரி மனுஷனால் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனை அடாப்ட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனில் எனர்ஜெட்டிக்காகவும் ஹெல்த்தியாகவும் வாழணும்னா சில விஷயங்கள் அதிகமாக தேவைப்பட்டு, உடம்புக்கு உஷ்ணத்தை கொடுக்குற சில விஷயங்கள், அப்போ தான் டெம்பரேச்சர் பேலன்ஸ் ஆகும். அவுட்டர் டெம்பரேச்சர், இன்னர் டெம்பரேச்சர் பேலன்ஸ் ஆகும். அது என்னெல்லாம் இருந்ததுன்னா, டீ,
காஃபி, ஓகே, ஸ்பைசஸ், காட்டன். ஸோ இந்த மாதிரி விஷயம்தான் ஸோ மனுஷனை அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் கிட்ட இருந்து பேலன்ஸ் பண்ணி காப்பாற்ற விஷயமா இருந்தது. ஸோ ஐரோப்பியாவில் வாழ்ந்த மக்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே அடிப்படை விஷயமா இருந்தது. ஓகே, இது அதிகமாக எங்கே கிடைக்குது, அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்தியா மற்றும் ஆசிய நாடுகளில் அவைலபிளாக இருக்குது. இந்தியன் அண்ட் ஏன்ஷியன்ட் கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் சைனா. ஸோ அப்போது சைனாக்கும் ஐரோப்பாவுக்கும் ரூட் இருந்தது, லேண்ட் வேஸ்லி ரூட். சைனாலேருந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு லேண்டு மூலியமாகவே போயிடலாம். சைனாலேருந்து சில்க் போகும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு. அதுக்கு பதிலாக யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து கோல்டு, டைமண்டு, கேர்ள்ஸ், ஓபியம் இது எல்லாமே சைனாக்கும் இந்தியாவுக்கும் மற்ற ஆசிய நாடுகளுக்கும் போய் ரீச் ஆகும். ஓகே, இந்த சமயத்தில் ஒட்டாமன் அப்படின்னு ஒரு மன்னர், டர்க்கி நாட்டை சார்ந்தவர், அவர் இந்திய மன்னர்கள் கூட இந்திய நாட்டு மக்கள் கூட ஸ்பைஸ் ட்ரேட் நடத்திட்டு இருக்கிறார். ஓகே, இந்த ஸ்பைஸ் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஐரோப்பியர்களும் இந்தியாவுக்குள்ள இந்த ஸ்பைஸ் ட்ரேட் காம்படிஷனுக்கு நுழையிறாங்க. அவங்களும் வணிக போட்டிக்கு நுழையிறாங்க. ஸோ பாதிப்பு யாருக்கு ஏற்படும்? ஒட்டாமன் அந்த டர்க்கி மன்னருக்கு ஏற்படும். ஸோ இதில் ஜங்ஷன் பாயிண்டாக என்னவா இருந்தது பார்த்தீங்கன்னா, அதாவது ஐரோப்பிய நாடையும் ஆசிய நாடையும் இணைக்கிற ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் என்னன்னா கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படின்னு ஒரு பகுதி. இந்த கான்ஸ்டான்டினோப்பிள் என்ற பகுதியை ஒட்டாமன் டர்க்கி மன்னர் கேப்சர் பண்றார், சிறை பிடிக்கிறார். ஏன் சிறை பிடிக்கிறார்னா, இந்த பகுதி இருந்தால் தான் ஐரோப்பியர்களும் ஆசியா நாடுகள் கிட்ட கனெக்ட் ஆக முடியும், ஆசிய நாடுகளும் ஐரோப்பிய நாடுகள் கிட்ட கனெக்ட் ஆக முடியும். ஸோ இந்த கனெக்டிங் ஜங்ஷன் பாயிண்ட்டை அவர் சிறை பிடிக்கிறார். ஏன்னா ஆசியாவில் தான் மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மோனோபோலி சிந்தனைக்காக. ஓகே, அதை சிறை பிடிச்சது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் ஆசிய நாட்டிலிருந்து இந்த கான்ஸ்டான்டினோப்பிளை கடந்து யாராச்சும் ஐரோப்பிய நாடு போகணும்னாலும், அல்லது ஐரோப்பிய நாட்டிலிருந்து இந்த கான்ஸ்டான்டினோப்பிளை கடந்து ஆசிய நாடை நுழையணும்னாலும் அந்த ஒட்டாமன் டர்க்கி மன்னருக்கு வரி கொடுத்துட்டு போகணும். ஸோ ஒரு வரியை எந்த அளவுக்கு விதிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வணிகம் பண்ணி அதிலிருந்து எடுக்கக்கூடிய லாபத்தை விட அதிகமாக இருக்குது மன்னருக்கு கொடுக்க வேண்டிய வரி. ஸோ அதனால் ஐரோப்பியர்கள் இந்த ஆசிய நாடை அடையிறதுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் மெத்தடை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஐரோப்பியர்கள் மட்டும் ஆல்டர்னேட்டிவ் மெத்தடை யோசிக்கணும்? ஆசியர்களுக்கு ஏன் இந்த சிந்தனை வரல? ஐரோப்பாவை தேடி போனோன்னு ஏன் எந்த ஆசியர்களும் கிளம்பல? ஆசியாவை தேடி வரணும்னு ஏன் ஐரோப்பியர்கள் எல்லாம் கிளம்பி வராங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய தேவை, டிமாண்ட் தான் டிசைட் பண்ணுது. ஐரோப்பியர்களுடைய தேவை என்னவா இருக்கு? அவங்களுடைய தேவை என்னன்னா காட்டன், ஸ்பைஸ், காஃபி, டீ, இது மாதிரி தங்கள் அவங்களுடைய உடம்பையும் அவங்களுடைய சமூகத்தையும் அந்த கிளைமேட் கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கான அடிப்படை தேவைகள் இவங்களுக்கு. இவங்களுடைய தேவை என்னவா இருக்கு? கோல்டு, டைமண்ட், ஓபியம், கேர்ள்ஸ், இந்த மாதிரியான தேவை ஆசியர்களுக்கு. ஸோ இது அடிப்படை தேவை இல்லை, இது ஆடம்பர தேவையா இருக்கு. ஓகே, இது அன்றாட தேவை இல்லை, ஆடம்பர தேவை. ஸோ இந்த ஆடம்பர தேவை போனாலும் பரவாயில்ல, ஆசியர்கள் வாழ்க்கை ரன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஐரோப்பியர்களுக்கு இழந்தது என்னன்னா, தங்களோட வாழ்க்கையோடைய அன்றாட தேவை, அடிப்படை தேவை. ஸோ அதை இழந்ததுனால கண்டிப்பாக இவங்க வேற ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு இத்தாலியன் அவரோட இத்தாலிய நாட்டு மன்னர்கிட்ட உதவி, அவரோட ஐடியாவை சொல்றார். பட் அந்த மன்னர் இவரோட ஐடியாவை ஏற்றுக்கல. இது ஃபெயிலியர் ஆகிடும், சக்ஸஸ் ஆகாது. என்ன ஐடியானா, கடல் வழியாக அடையலாம், இந்தியாவை கடல் வழியாக அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தான் மன்னர் கைவிட்டதுனால ஸ்பானிஷ் மன்னர்கிட்ட போயிட்டு இதே ஐடியாவை அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறார். ஸ்பானிஷ் மன்னர் இப்போ அவருக்கு உதவ ரெடி ஆயிட்டார். ஸ்பானிஷோடைய கப்பல் படை, ஸ்பானிஷோடைய வீரர்கள் இது எல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த இத்தாலியர் ஸ்பெயின்ல இருந்து கிளம்புறார் இந்தியாவை கண்டுபிடிக்கணும். ஸோ யூரோப்லேருந்து ஸ்பெயின்லேருந்து கிளம்பி வர அந்த இத்தாலியர் இந்தியாவை அடையிறதுக்கு, அவர் ஆக்சுவலாக கடல் வழியாக வந்தால் இந்தியாவை அடையிறதுக்கு அவர் ஈஸ்ட் டைரக்ஷனில் போயிருக்கணும். ஸ்பெயின்லேருந்து கடல் வழியாக இந்தியாவை அடையிறதுக்கு ஈஸ்ட் டைரக்ஷனில் போயிருக்கணும். பட் அவருடைய நேவிகேஷன் மிஸ் ஆகி வெஸ்ட் டைரக்ஷனில் திரும்பிட்டார். ஸோ வெஸ்ட் டைரக்ஷனில் திரும்பின அந்த இத்தாலியர் ஒரு சின்ன ஹைலேண்டில் போயிட்டு லேண்ட் ஆகுறாரு. அந்த ஹைலேண்டு தான் இந்தியா அப்படின்னு அவர் நம்புறாரு, மற்றவங்க கிட்டேயே சொல்றாரு. ஆனால் ஏற்கனவே இந்தியாவுக்கு போயிட்டு வந்திருப்பாங்கல்ல வணிகத்துக்காக, அவங்களுக்கு என்னன்னா இது இந்தியா இல்லை,
முன்ன வந்தது போல இல்லை. இங்கே இருக்கிற இந்தியாவில் இருந்த மக்கள் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, இவங்க ரொம்ப சிவப்பாக இருக்கிறாங்க, இவங்க இந்தியர்களாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு அந்த இந்தியாவியர்கிட்ட அதிகமாக வாக்குவாதம் செய்கிறாங்க. இல்லை இல்லை, இதுதான் இந்தியா, இவங்க தான் இந்தியர்கள், ஓகே, இவங்க ரெட் இண்டியன்ஸ், சிகப்பு இந்தியர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அப்போ இது வந்து ஆக்சுவல் இந்தியானா ஈஸ்ட் சைடில் இருந்திருக்கணும், இது வெஸ்ட் சைடில் இருக்கே அப்படின்னு கேள்வி வரும்போது இதை வெஸ்ட் இந்தியா அப்படின்னு அவர் தன்னை நியாயப்படுத்த பார்க்குறார். ஆக்சுவலாக அவர் தப்பாகவே ரீச் ஆகிட்டார். ஓகே, இந்தியாவை அடையிறதுக்கு பதிலாக வேற ஒரு இடத்த அடைஞ்சிருச்சு, அதுதான் இந்தியானா ஒரு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறார். யார் அந்த இத்தாலியர் அப்படின்னு பார்த்தா கொலம்பஸ். எங்கே போய் ரீச் ஆனார் அப்படின்னு பார்த்தா வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு ஒரு ஹைலாண்டில். ஓகே, கொலம்பஸ் ஆக்சுவலாக அமெரிக்காவை ரீச் ஆகவே இல்லை, வெஸ்ட் இண்டீஸ் வரைக்கும் தான் கொலம்பஸ் போயிருக்கிறார். கொலம்பஸ் கூட வந்த அவருடைய அசிஸ்டன்ட் அமெரிக்கோ வெஸ்புக்கி, அவரோட பேரே பாருங்க, அமெரிக்கோ வெஸ்புக்கி, இவரும் ஒரு இத்தாலியர் தான். அந்த வெஸ்ட் இண்டீஸ் என்ற ஐலாண்டை கடந்து இவர் போகணும்னு ஆசைப்படுறார். இந்த ஐலாண்டை தாண்டி போனால் வேற எங்கே நம்ம ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஐலாண்டை கடந்து இன்னமும் அவர் வெஸ்ட் பக்கமே டிராவல் பண்ணுறார். அப்படி வெஸ்ட் பக்கமே டிராவல் ஆகும்போது அவர் ரீச் ஆன ஒரு பகுதி தான் இப்போ இருக்கிற நார்த் அமெரிக்கா. ஓகே, இப்போ இருக்கிற நார்த் அமெரிக்கா. ஸோ அதனால தான் அந்த இடத்துக்கு அமெரிக்கா அப்படின்ற பேரே வந்தது. பேர் என்ன, அமெரிக்கோ வெஸ்புக்கி. அவர் எங்கே ரீச் ஆகிறாருன்னா ஈஸ்ட் கோஸ்ட், நார்த் அமெரிக்காவோட ஈஸ்ட் கோஸ்ட்டில் அவர் ரீச் ஆகிறாரு. அந்த இடத்துக்கு அமெரிக்கா அப்படின்னு பேர் வந்தது. இல்லைனா அந்த இடத்துக்கு கொலம்பியான்னு தான் பேர் வந்திருக்கும், கொலம்பஸ் ஆக்சுவலாக ரீச் ஆகியிருந்தார். ஓகே, கொலம்பஸ் இந்தியாவை அடையணும் அப்படின்னு கிளம்பி அவருடைய வாயேஜில் பயணத்தில் தோல்வி அடைஞ்சு அமெரிக்காவை ரீச் ஆகிட்டார். ஓகே, அடுத்தது யார் கிளம்புறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ். போர்ச்சுகீஸும் என்ன வழி டிராவலை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா கடல் வழி மார்க்கமாக தான். ஸோ கடல் வழி மார்க்கமாக போர்ச்சுகீஸ் இந்தியாவை அடையணும்னு ஆப்பிரிக்கா கீழே இருக்கிற கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு ஒரு பகுதி. ஸோ இந்த கேப் ஆஃப் குட் ஹோப்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, இந்த இடத்துக்கு முன்னாடி கேப் ஆஃப் ஸ்ட்ரோம்ஸ், அதாவது அலைகளின் முனை அப்படின்னு பேர் இருந்தது. அதிகமான அலை, கடல்ல கப்பல் டிராவல் பண்ணவே முடியாத அளவுக்கு அலை இருக்கும். வாஸ்கோடா காமாவுக்கு முன்னாடியே பர்தலோமியோ டயஸ் அப்படின்னு ஒரு போர்ச்சுகீஸ்காரர் இந்த இடத்த கிராஸ் பண்ணணும்னு முயற்சி செஞ்சு கிராஸ் பண்ண முடியாது, ரிஸ்க், உயிரிழப்பு இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு ரிட்டர்ன் ஆயிட்டார். வாஸ்கோடா காமா தான் தன்னம்பிக்கையோட இது கிராஸ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த கேப் ஆஃப் குட் ஹோப், ஆப்பிரிக்கா கீழே இருக்கிற அந்த கேப் ஆஃப் குட் ஹோப்பை கடந்ததால அந்த இடத்துக்கு கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு பேர். இது அலைகளின் முனை இல்லை, தன்னம்பிக்கை முனை அப்படின்னு பேர் வருது, கேப் ஆஃப் குட் ஹோப். ஸோ இதை கடந்து வாஸ்கோடா காமா இந்தியாவுக்கு ரீச் ஆகிறார். எந்த இடத்துல ரீச் ஆகிறாருன்னா கேரளா கேலிக்கட் அப்படின்னு ஒரு பகுதியை ரீச் ஆகிறாரு. ஓகே, வாஸ்கோடா காமா போர்ச்சுகீஸ்லேருந்து கிளம்பி கேப் ஆஃப் குட் ஹோப்பை கிராஸ் பண்ணி இந்தியாவை ரீச் ஆகிறார். கேள்வி எப்படி இருக்கும்னா, இந்தியாவை ரீச் ஆகின முதல் ஐரோப்பியர் யார், இந்தியாவை அடைந்த முதல் ஐரோப்பியர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் பெரும்பாலான ஒரு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுறது வாஸ்கோடா காமா அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலாக அது பதிலே இல்லை. ஏன்னா வாஸ்கோடா காமா இந்தியாவை அடையிறதுக்கு முன்னாடி பல ஐரோப்பியர்கள் இந்தியாவில் வணிகம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கு வரலாற்று சான்றும் இருக்கு. இந்த வணிகம் எல்லாம் நிலவழி வணிகம். ஓகே, நான் சொன்னல சில்க் ரூட். இந்த சில்க் ரூட் அப்படின்றது சைனா, ஏஷியன் கண்ட்ரீஸ், இந்தியா, இந்த நாடுகளை, ஐரோப்பிய நாடுகளை இணைக்கிற ஒரு ரூட் தான் சில்க் ரூட். இந்த ரூட்டை தான் கான்ஸ்டான்டினோபிள் ஒட்டாமன் டக்ஸ் வந்து பிளாக் பண்ணிட்டார். ஓகே, அவர் எப்போ பிளாக் பண்ணுறாருன்னா 1453 பிளாக் பண்ணுறாரு. ஓகே, அப்போவே அது பிளாக் பண்ணதுனால இவங்க ஆல்டர்னேட்டிவ் ரூட் போகிறாங்க. அதுக்குனால கொலம்பஸ் கிளம்புறாரு. கொலம்பஸ் 1492 கிளம்புறாங்க. ஓகே, வாஸ்கோடா காமா கிளம்புறாரு. வாஸ்கோடா காமா 1498 கிளம்புறாங்க. கிளம்பி இந்தியாவை ரீச் ஆகிறாங்க. வாஸ்கோடா காமாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்தியாவை கடல் வழியாக அடைந்த முதல் ஐரோப்பியர். வாஸ்கோடா காமா எப்படி புரிஞ்சுக்கணும், இந்தியாவை கடல் வழியாக சீ ரூட் மூலியமா அடைந்த முதல் ஐரோப்பியர் யாருன்னு கேட்டால் மட்டும்தான் வாஸ்கோடா காமா. மொட்டையா ஜென்ரலா இந்தியாவை அடைந்த முதல் ஐரோப்பியர் யார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதிலே இல்லை, அதுக்கு வரலாறு சான்றும் எங்கேயுமே இல்லை. ஸோ வாஸ்கோடா காமா இந்தியாவை அடையும் பொழுது, அந்த கேலிக்கட் கேரளா பகுதியை அடையும் போது அந்த பகுதியை யார் ரூல் பண்ணிட்டு இருந்தாருன்னா ஜாமோரின் அப்படின்னு ஒரு மன்னர் பரம்பரை. ஸோ இந்த ஜாமோரின் மன்னர் பரம்பரை வாஸ்கோடா காமா வருகையை வந்து ஆதரிச்சுதா எதிர்த்துதா அப்படின்னு கேட்டால் இவங்க பெருசாக ஆதரிக்கவும் இல்லை, பெருசாக எதிர்க்கவும் இல்லை, ஜஸ்ட் அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க.
எந்த விதமான பெருமை எதிர்ப்பும் தெரிவிக்கல. ஸோ வாஸ்கோ ட காமா 1498 கேரளா கேலிக்கட்டை ரீச் பண்ணுறாரு. ஜாமோரின் மன்னர் வெல்கம் பண்ணுறாங்க. வாஸ்கோ ட காமா இந்த ஜாமோரின் மன்னருடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு திருப்பி தன்னுடைய ஊருக்கே போய்டுறாரு, போர்ச்சுகீஸ்க்கு. செகண்ட் விசிட் பண்ணுறாரு. ஓகே, செகண்ட் விசிட் எப்போ பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1501, 3 வருஷத்துக்கு அப்புறம் வாஸ்கோ ட காமா செகண்ட் விசிட் பண்ணுறாரு. இந்த செகண்ட் விசிட்டில் வாஸ்கோ ட காமா சாதாரண கப்பலில் வரல, போர்க்கப்பலோட இந்தியாவடைய நினைக்கிறார். ஓகே, வெப்பன் ஷிப்ஸ், வார் ஷிப் இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஜாமோரின் மன்னரை வீழ்த்தி ஓகே அந்த கேரளா கேலிக்கட் பகுதியை கேப்சர் பண்ணுறாரு வாஸ்கோ ட காமா. ஸோ கேப்சர் பண்ணுறதுல 1501 இருந்து அந்த கேலிக்கட் பகுதி போர்ச்சுகீஸ் கண்ட்ரோலுக்கு வருது. அந்த சின்ன ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி இருக்கிற கேலிக்கட் பகுதி போர்ச்சுகீஸ் கண்ட்ரோலில் வருது. ஸோ இந்த பகுதியை நிர்வாகம் செய்யணும்னா போர்ச்சுகீஸ் அந்த பகுதிக்கு ஒரு கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணணும். ஓகே, அதனால போர்ச்சுகீஸ் தன்னுடைய முதல் கவர்னரை இந்தியாவில் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ யார் அந்த முதல் கவர்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் டி அல்மைதா, அப்படிதான் அவர் பேர் தான், பிரான்சிஸ் டி அல்மைதா. இவர் தான் போர்ச்சுகீஸோடைய முதல் கவர்னர் இந்தியாவில். கேலிக்கட் பகுதியை அட்மினிஸ்ட்ரேட் பண்ண வந்திருக்கிறார். ஸோ இந்த பிரான்சிஸ் டி அல்மைதா 1505 இருந்து 1509 வரைக்கும் 4 வருஷம் இந்தியாவில் அட்மினிஸ்ட்ரேட்டராக கவர்னராக செயல்பட்டு இருக்கிறார். இவருடைய ஸ்பெஷாலிட்டி, இவர் பண்ண மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவில் அந்த பெனின்சுலார் ரீஜனில் 2 இடத்துலையுமே 3 இடத்துலையுமே கடலால் சூழப்பட்டிருக்கும். அந்த 3 கடலுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் சி, இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால். என்னைக்காச்சு இந்த சீக்கு ஏன் இந்த மாதிரியான பேர் வந்திருக்கு? ஸோ இந்தியன் ஓஷன்னா இந்திய நாட்டுக்கு கீழே இருக்கிறதுனால அதை இந்தியன் ஓஷன் சொல்லுவாங்க. ஸோ பே ஆஃப் பெங்கால் அப்படின்னா என்ன? பெங்காலுக்கு கீழே இருக்கிறதுனால இதை பே ஆஃப் பெங்கால்னு சொல்கிறாங்க. ஓகே, பே அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ எப்படி ஒரு நிலத்தை சரௌண்டட் பை வாட்டர், 3 பக்கமே வாட்டர் சரௌண்ட் பண்ணியிருந்தா அதுக்கு பேர் பெனின்சுலார் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி வாட்டரை 3 பக்கமும் நிலம் சரௌண்டர் பண்ணியிருந்தா அதுக்கு பேர் பே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இருக்கும், இதை பார்த்தீங்கன்னா சைனா இருக்கும். ஸோ நடுவில் அந்த பே ஆஃப் பெங்கால். சம்பந்தமே இல்லாமல் ஏன் அரேபியன் சீன்னு இந்த பக்கத்தை சொல்லணும்? இது சி தான் ஆக்சுவலாக. ஏன் அரேபியன் சீயை சொல்லணும்? அரேபியா எங்கேயோ இருக்கு. ஓகே, இந்த சி எங்கேயோ இருக்கு, இது எந்த ஒரு மூலையில் இருக்கு. இது ஏன் அரேபியன் சீன்னு பேர் வந்தது அப்படின்னா, இந்த சி ஓரமா அரேபியர்கள் இந்தியாவில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்களே, அப்போ வேற யாருமே இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிடக்கூடாதுன்னு இந்த கடல்ல தன்னுடைய போர்க்கப்பலை நிறுத்தி வச்சிருப்பாங்களாம். ஸோ இந்த கடல் அரேபியர்களுடைய கட்டுப்பாட்டு கீழே இருந்தது ஒரு காலகட்டத்தில். ஓகே, ஸோ அதனால ஐரோப்பியர்கள் இது அரேபியர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற கடல், ஸோ இட் இஸ் அரேபியன் சி, அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்கு அப்படி சொல்லி காலப்போக்கில் இதுக்கு அரேபியன் சி அப்படின்னு பேர் வந்துருச்சு. ஸோ இந்த பிரான்சிஸ் டி அல்மைதா போர்ச்சுகீஸ் டு இந்தியா, இந்தியா டு போர்ச்சுகீஸ் இந்த வழியாக ட்ராவல், அரேபியன் சி வழியாக தான் ட்ராவல் பண்ணும். என்ட்ரி எக்ஸிட் ரெண்டுமே அரேபியன் சி தான். ஸோ இந்த அரேபியன் சீல என்ட்ரி எக்ஸிட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த அரேபியர்கள் எப்பவுமே தங்களுடைய வார்ஷிப்பை வச்சு ரோந்து பணியில் இன்வால்வ் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இவங்களை இந்த இடத்துலேருந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு இவர் ஒரு பாலிசி கிரியேட் பண்ணுறாரு. அந்த பாலிசி பேர் தான் ப்ளூ வாட்டர் பாலிசி. இந்த பாலிசி பேர் ப்ளூ வாட்டர் பாலிசி. பிரான்சிஸ் டி அல்மைதா அப்படின்றவர் தான் கிரியேட் பண்ணுறாரு. எதுக்காக இந்த பாலிசி அப்படின்னு கேட்டால், அரேபியர்கள் கண்ட்ரோல் அரேபியன் சீல அதிகமாக இருக்குது, அவங்க கண்ட்ரோலில் டெமாலிஷ் பண்ணுறதுக்காக தான் இந்த பாலிசி. பிரான்சிஸ் டி அல்மைதா. ஸோ இவருடைய ஸ்பெஷாலிட்டி இவ்வளோதான். 2வது கவர்னர், போர்ச்சுகீஸோட 2வது கவர்னர் அல்ஃபோன்சோ டி ஆல்பக்யூர் அப்படின்றவர். போர்ச்சுகீஸோட 2வது கவர்னர் அல்ஃபோன்சோ டி ஆல்பக்யூர். ஸோ இந்த அல்ஃபோன்சோ டி ஆல்பக்யூர் என்ன பண்ணுறாருன்னா, இந்தியாவில் அப்போ ரூல் பண்ணிட்டு இருந்தவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். இந்தியாவை அப்போ ரூல் பண்ணிட்டு இருந்தவர் கிருஷ்ணதேவராயர். இந்த கிருஷ்ணதேவராயர் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அல்ஃபோன்சோ டி ஆல்பக்யூர் என்ன பண்ணுறாரு, இந்த கிருஷ்ணதேவராயர் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. யார் இந்த கிருஷ்ணதேவராயர்னா, விஜயநகர் கிங்டத்துடைய ஒரு ஒன் ஆஃப் த ரூலர் இந்த கிருஷ்ணதேவராயர்.
ஸோ இந்த அல்ஃபான்சோ தி ஆல்பக்யூர் கேரளா இருக்காரு. விஜயநகர் கிங்டம் வந்து நார்தன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் சதர்ன் பார்ட் ஆஃப் சம் ஆஃப் த ஆந்திர பிரதேஷ் அண்ட் லிட்டில் கர்நாடகா. ஸோ இங்கே கேரளாவிலிருந்து இந்த ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கர்நாடகா ரீஜனில் இருக்கிற இந்த விஜயநகர் பேரரசு கிட்ட நட்புறவு மெயின்டைன் பண்ணுறாரு அல்ஃபான்சோ டி ஆல்பக்யூர். இவருடைய அரேபிய குதிரைகளை எல்லாம் கொடுக்குறாங்க, போருக்கு உதவுறாங்க. சரி, இந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கிருஷ்ணதேவராயருக்கும் போர்ச்சுகீஸ்க்கும் எதிரியா அகெயின்ஸ்டா செயல்படுறது யாருன்னா பாமினி ரூலர்ஸ். ஸோ இந்த பாமினி கிங்டம், ஓகே, கோல்கொண்டா பாமினி அப்படி சொல்லுவாங்க. யார் இந்த கோல்கொண்டா பாமினி? அவங்க எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவா அண்ட் சம் பார்ட் ஆஃப் மகாராஷ்டிரா பகுதி. ஓகே, ஸோ இந்த கோல்கொண்டா பாமினி ரூலர்ஸ் தான் அல்ஃபான்சோ தி ஆல்பக்யூருக்கும் சரி கிருஷ்ணதேவராயருக்கும் சரி எதிரியா இருக்கார். ஸோ இந்த அல்ஃபான்சோ தி ஆல்பக்யூர் கிருஷ்ணதேவராயர் உதவியோட இந்த கோல்கொண்டா பாமினி கிங்டமை வீழ்த்துறாரு, டிஃபீட் பண்ணுறாரு. டிஃபீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த கோவா பகுதியை கேப்சர் பண்ணுறாரு. அப்போ கேப்சரான கோவா தான் 1961 வரைக்கும் போர்ச்சுகீஸ் கண்ட்ரோலில் தான் இருந்தது. 1961 தான் போர்ச்சுகீஸ் முழுமையாக இந்தியாவை விடைபட்டு போகிறாங்க. போர்ச்சுகீஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு முதல்ல நுழைஞ்ச ஐரோப்பியர்களும் போர்ச்சுகீஸ் தான். இந்தியாவை விட்டு கடைசியாக வெளியே போன, அஃபிஷியலாக வெளியே போன ஐரோப்பியர்களும் போர்ச்சுகீசியர்கள் தான். ஓகே, ஸோ அப்போது கேப்சர் பண்ண போர்ச்சுகீஸை எப்போ கிட்டத்தட்ட 1909 1915 வரலாம் தான் அல்ஃபான்சோ டி ஆல்பக்யூர் இந்தியாவில் இருக்கிற இந்த 6 வருஷத்தில் 1915 கேப்சர் பண்ண இந்த போர்ச்சுகீஸை அப்போ கேப்சர் பண்ணுறாங்கன்னா 1509 1516 வரலாம் தான் இந்த அல்ஃபான்சோ டி ஆல்பக்யூர் இந்தியாவில் கவர்னராக இருக்கிறார். ஸோ இந்த 1516 ஓகே, 1516 அண்ட் 1515 கேப்சர் பண்ண அந்த கோவாவை 1961 வரைக்கும் போர்ச்சுகீஸ் கண்ட்ரோலில் தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, முதல்ல போர்ச்சுகீஸ் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. ஆனாலுமே போர்ச்சுகீஸ் ஏன் இந்தியாவில் அதிக ஆதிக்கம் செலுத்த முடியல? இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா எந்த ஐரோப்பியர் நாடுகிட்ட அடிமையாக இருந்தது அப்படின்னு பார்த்தா பிரிட்டிஷ் அப்படி சொல்லுவோம். பிரிட்டிஷ் தான் இப்போ இதுக்கப்புறம் தான் வரவே போகிறாங்க. இவங்களுக்கு முன்னாடியே போர்ச்சுகீஸ் வந்துட்டாங்க. ஏன் போர்ச்சுகீஸ் இந்தியா முழுக்க அடிமைப்படுத்தலை, கேப்சர் பண்ண முடியல, அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை விரிவுபடுத்த முடியல அப்படின்னு பார்த்தா, போர்ச்சுகீஸ் பிரேசில் அப்படின்னு ஒரு நாடை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பிரேசில் நாட்டில் காஃபி அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த பிரேசில் நாடும் அங்கே கிடைக்கிற காஃபியும் போர்ச்சுகீஸை அட்ராக்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்தியா மேலே இருந்த அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ் II, இந்த இளவரசருக்கு போர்ச்சுகீஸ் இளவரசி கேத்ரின் ஆர் கேர்லின், அவங்களுக்கு பல பேர் இருக்கு, இவங்களை திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ சார்லஸ் IIக்கும் கேத்ரின் ஆர் கார்லினுக்கும் திருமணம் நடக்குது. இந்த திருமணம் பந்தத்தில் சார்லஸ் IIக்கு என்ன கிஃப்ட் பண்ணுறாங்க போர்ச்சுகீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே. இப்போ நம்மளுடைய பாம்பே, இந்தியாவில் இருக்கிற பாம்பேவை போர்ச்சுகீஸ்காரங்க சார்லஸ் IIக்கு டௌரியாக கொடுக்குறாங்க. நம்மளுடைய நிலத்தை ஓகே 2 ஐரோப்பியர்கள் பங்கு போட்டுக்கிறாங்க. போர்ச்சுகீஸ்காரங்க சார்லஸ் IIக்கு டௌரியாவே கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த கட்டத்தில் பாம்பே அப்படின்றது போர்ச்சுகீஸ் கண்ட்ரோலில் தான் இருந்தது. எப்படி போர்ச்சுகீஸ் கண்ட்ரோலில் வந்ததுன்னா, நம்ம சொன்னல கோவாக்கு பாம்பேக்கு பெரிய தூரம்லாம் இல்லைல்ல. கோல்கொண்டா பாமினி ரூலர்ஸை டிஃபீட் பண்ணி அந்த பாம்பேவை அதனுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ லேட்டராக அந்த பாம்பே தான் இந்தியாவிலேயே வர்த்தகம் அதிகமாக நடக்கிற இடமா மாறுது. இப்போ வரைக்கும் இந்தியாவுடைய ஃபினான்ஸ் கேபிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே. அப்படியாப்பட்ட பாம்பேவை டௌரியாக கொடுத்துட்டாங்க போர்ச்சுகீஸ், பிரிட்டிஷ். ஸோ இந்த 2 விஷயமுமே போர்ச்சுகீஸ் இந்தியா தன் கையை விட்டு போகிறதுக்கான காரணமாக ரீசன் ஃபார் டிக்ளைன். போர்ச்சுகீஸ் இந்தியாவில் அதிக நாள், அதிக நேரம், அதிக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாததுக்கான காரணம் இந்த 2 முக்கியமான காரணம். ஒன்று, பிரேசிலை கண்டுபிடிச்சி அதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. பாம்பே அவங்கள விட்டு பிரிட்டிஷ்காரங்க கிட்ட போயிடுச்சு. ஸோ இப்போ போர்ச்சுகீஸோட என்ட்ரியும், போர்ச்சுகீஸ் ஏன் இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்த முடியல, ரீசன் ஃபார் டிக்ளைன்ன்றதையும் பார்த்தோம். அடுத்து இந்தியாவுக்கு வந்த ஐரோப்பியர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா டச்.